அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நம்மளுடைய சேனலில் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, மிட் கேப் போன்றவைகளுக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸையும் இன்ட்ராடேல மார்க்கெட் எப்படிலாம் ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம வீடியோவை பதிவிட்டு இருக்கோம். நம்ம நேற்றைய தினம் வீடியோவில் வர இருக்கிற வருடத்தில் நிஃப்டி எப்படி மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, எவ்வளோ டார்கெட் இன்னும் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத வீடியோவை பார்த்தோம். இந்த வீடியோவில் வர இருக்கிற வாரங்களில் எப்படி மார்க்கெட் மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் நண்பர்களே. சரிங்களா? நம்மளுடைய மார்க்கெட் எப்போதுமே வீக்லியோட ஹையை பிரேக் பண்ணி தான் மார்க்கெட் க்ளோஸ் வச்சுருக்கு. இந்த வீக்குமே பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் வீக்கோட ஹையை பிரேக் பண்ணி தான் க்ளோசிங் வச்சுருக்கு. கண்டினியூவாக ஏறுவதற்கான வாய்ப்புகள் தான் இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே அனலைசிங் வீடியோவில் பார்த்துருந்தோம் நண்பர்களே. சரிங்களா? நல்ல வீக்லி நல்ல ப்ரீவியஸ் வீக்கோட ஹையில் தான் க்ளோஸ் வச்சுருக்கு. ஆனால் டே மட்டும்தான் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா ப்ரீவியஸ் டேவை க்ளோஸ் பண்ணல, ஆனால் சைட்வேஸில் முடிஞ்சிருக்கு. சரிங்களா? அதிகபட்சம் மார்க்கெட் கீழே வந்தால் இந்த ஸ்விங் இருக்குது பார்த்தீங்களா, 21,600 இது வரைக்கும் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது நண்பர்களே. இந்த இடத்துக்கு மார்க்கெட் வந்துச்சுன்னா அகைன் மார்க்கெட் இந்த ஸ்விங்கை ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு, சரிங்களா, இந்த ஸ்விங் இருக்குது பார்த்தீங்களா, இப்படி போய்கிட்டே இருந்த மார்க்கெட்டு இப்படி போயிருக்குங்களா, இப்படி போய் இந்த இடத்த ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு இப்படி மேலே போனால் அகைன் நல்லா மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும் நண்பர்களே. சரிங்களா? மார்க்கெட் இப்படி வந்திருக்கு, இப்படி மேலே போய் இந்த இடத்த ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறம் ஃபர்தராக மேலே போனால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது தான் ஒரு எண்ணம். பார்க்கலாம் நண்பர்களே. இந்த இடத்துக்கு அதிகபட்சம் மார்க்கெட் கீழே வந்துச்சு அப்படின்னா 21,600 வரைக்கும் தான் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. டே கேண்டில் ப்ரீவியஸ் டேவோட லோ கட் பண்ணாமல் இருக்கணும். சரிங்களா? கட் பண்ணாமல் இருந்துச்சு அப்படின்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. கட் பண்ணிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த இடத்துல மார்க்கெட் இந்த இடத்த ரீடெஸ்ட் பண்ணிட்டு தான் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும் நண்பர்களே. 1 ஹவரில் வச்சு பார்த்தோன்னா மார்க்கெட்டோட தெளிவான ப்ரிடிக்ஷன் தெரியும். நான் இன்றைக்கி தெளிவாக சொல்லியிருந்தேன். இந்த இடம் ஒரு ரெசிஸ்டன்ஸு, இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் சொன்னேன், நோ ட்ரேடிங் ஜோன்னு சொன்னேன். கரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த 1 ஹவர் கேண்டிலுக்குள்ளாரியே தான் ஃப்ரைடே மார்க்கெட் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. இந்த இடத்துல நோ ட்ரேடிங் ஜோன் அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன், காலையிலேயே சொல்லிட்டேன். ஏன்னா ஃபஸ்ட்டு ஒரு 1 ஹவருக்குள்ளாரியே மார்க்கெட் ஸ்ட்ராங்காக கன்சல்டேஷன் ஆகிடுச்சு. ஒன்ஸ் இந்த லெவலை பிரேக் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா 21,600 கண்டிப்பாக மார்க்கெட் டச் பண்ணிவிட்டு போய்டும். ஏன்னா இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 10-15 நாளாக மார்க்கெட் லோ கட் பண்ணாமே இருக்குது. கட் பண்ணுச்சு அப்படின்னா ஒரு செல்லிங் ப்ரெஷர் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. சப்போர்ட் பார்த்திங்கன்னா 21,675 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு. அதை பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா 21,600 தான். சரிங்களா? ஒரு 75 புள்ளிகள் தான் கீழே விழுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த லெவலையும் பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா 21,470 அப்படிங்கிற லெவல் வரைக்கும் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ரெசிஸ்டன்ஸ் ப்ரீவியஸ் வீக்கோட ஹை தான் ரெசிஸ்டன்ஸு. 21,800 ஆல் டைம் ஹை, ப்ரீவியஸ் ஹை எல்லாமே பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ். இந்த லெவலுக்கு மேலே பிரேக் அவுட் ஆகிடுச்சுன்னா ஃபர்தராக மார்க்கெட் ஒரு நல்ல ரேலி வரும். அது 21,900ங்கிறது செகண்ட் ரெசிஸ்டன்ஸ், 22,000 அப்படிங்கிறது அடுத்த ரெசிஸ்டன்ஸாக நிஃப்டிக்கு இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? பேங்க் நிஃப்டியும் பார்ப்போம். பேங்க் நிஃப்டி ஃபஸ்ட்டு வீக்லியில் பார்த்துருவோம். வீக்லியில் பேங்க் நிஃப்டியுமே நல்ல ஒரு சூப்பரான ஒரு பிரேக் அவுட் ஆகி தான் ட்ரெண்டையும் மார்க்கெட் நல்லா பிரேக் அவுட் ஆகி தான் க்ளோஸ் வச்சுருக்காங்க. ஃபர்தராக பேங்க் நிஃப்டிலையும் நல்ல ஒரு ரேலி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது தான் காமிக்குது. இன்ட்ராடேல எப்படி இதற்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த ட்ரெண்ட் லைனை மார்க்கெட் பிரேக் அவுட் ஆனிச்சு அப்படின்னா இந்த ட்ரெண்ட் வரைக்கும் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது நண்பர்களே. இந்த ப்ரீவியஸ் ட்ரெண்டு நான் சொல்லியிருந்தேனே, இந்த ட்ரெண்டை தான் பேங்க் நிஃப்டி அழகாக சப்போர்ட் எடுத்துகிட்டு போயிருக்கு பாருங்கள். எந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸுமே கிடையாது. நான் ஆல்ரெடி இந்த லைன்லாம் ட்ரா பண்ணி வச்சுருக்கேன். ட்ரெண்ட் லைனு எக்ஸாக்டாக பாருங்கள், எந்த ட்ரெண்டுமே கிடையாமல் மார்க்கெட் 48,100லேருந்து அழகாக ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு போயிருக்கு பாருங்கள். இந்த ட்ரெண்டை அகைன் பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா இந்த இடத்துக்கு வந்துடும் மார்க்கெட்டு. இந்த ட்ரெண்டில் சூப்பராக சப்போர்ட் எடுத்துகிட்டு ஃபர்தராக அகைன் மார்க்கெட் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 47,883 அப்படிங்கிற லெவலில் மார்க்கெட் சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போகிறதுக்கான சான்சஸ் தான் இருக்குது நண்பர்களே. சரிங்களா? எது ஃபஸ்ட்டு சப்போர்ட் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த லெவல். சரிங்களா? 48,200 ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு. அதை பிரேக் பண்ணால் 47,883 அப்படிங்கிறது செகண்ட் சப்போர்ட்டு. அதற்கு கீழே வந்தால் 47,421 அப்படிங்கிறது தேர்டு சப்போர்ட்டு. ரெசிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா 48,637 அப்படிங்கிறது ரெசிஸ்டன்ஸு. அதை பிரேக் பண்ணால் 48,700 அப்படிங்கிறது ரெசிஸ்டன்ஸு.
அதை பிரேக் பண்ணால் 48,879 அப்படிங்கிறது அடுத்த ரெசிஸ்டன்ஸ். சரிங்களா, இது பேங்க் நிஃப்டிக்கான லெவல்ஸு. ஃபின் நிஃப்டியை பார்த்துருவோம். ஃபின் நிஃப்டிக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸு நேற்றைக்கு வந்த லோ தான் வந்து பார்த்திங்கன்னா வர இருக்கிற வாரத்துக்கான மேஜரான சப்போர்ட்டு 21,417 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். அதை பிரேக் பண்ணால் 21,300ங்கிறது ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் நண்பர்களே. இந்த லெவலில் பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா 21,140 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு சப்போர்ட்டாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ரெசிஸ்டன்ஸ் வந்து ப்ரீவியஸாக ஃப்ரைடே வந்த ஹை தான் வந்து மார்க்கெட்டுக்கான ரெசிஸ்டன்ஸு 21,525 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ். செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் அந்த ஆல் டைம் ஹை தான் வந்து பார்த்திங்கன்னா 21,628 அப்படிங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸ். அந்த லெவலை பிரேக் பண்ணுது அப்படிங்கிற பட்சத்தில் ஃபின் நிஃப்டிக்கான லெவல் 21,700 அப்படிங்கிற லெவல் வந்து அடுத்த ரெசிஸ்டன்ஸாக வந்து இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது நண்பர்களே. இது எல்லாமே வந்து நம்மளுடைய ஜஸ்ட்டு வந்து நம்மளுடைய அனலைசிங் தான். நீங்களும் அனலைஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கும் வந்து இது சரியாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இதை மார்க்கெட்டில் வந்து நீங்கள் எப்படி பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு யோசிச்சு பாருங்கள். இதுக்கப்புறம் வந்து உங்களுடைய ஃபினான்ஷியல் அட்வைசர்ட்டையும் கன்சல்ட் பண்ணுங்கள் எப்படி இதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத. சரிங்களா, மிட் கேப்போட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை பார்த்துருவோம். மிட் கேப் வந்து கண்டினியூவாகவே ஒரு நல்ல ரேலியில் தான் இருக்குது. சரிங்களா, ப்ரீவியஸாக வந்த டே லோ வந்து ஒரு சப்போர்ட்டு 10,338 அப்படிங்கிற லெவல் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு. அந்த லெவலை பிரேக் பண்ணால் 10,255 அப்படிங்கிறது செகண்ட் சப்போர்ட்டு. தேர்டு சப்போர்ட்டு 10,188 அப்படிங்கிறது தேர்டு சப்போர்ட்டாக இருக்கும் நண்பர்களே. ப்ரீவியஸாக வந்த ஹை இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் மார்க்கெட்டுக்கான ரெசிஸ்டன்ஸ். 10,400 அப்படிங்கிற லெவல் வந்து ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ். அந்த லெவலை ஒன்ஸ் பிரேக் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா 10,450 அதையும் பிரேக் பண்ணுது அப்படிங்கிற பட்சத்தில் 10,500 அப்படிங்கிற லெவல் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். சரிங்களா, இதை எல்லாமே வந்து பார்த்துக்கோங்க. இதை எல்லாத்தையும் நீங்களும் அனலைஸ் பண்ணி பாருங்கள். வீக்லியில் ஹவர்லியில் வச்சு பாருங்கள். அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கும் வந்து இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக ஃபஸ்ட்டு பாருங்கள். ட்ரெண்டை வந்து இந்த சேனல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த சேனலு கண்டினியூவாக மேலே போயிட்டு இருந்த சேனலை பிரேக் பண்ணியிருக்கு. பிரேக் பண்ணிவிட்டு அந்த சேனலை ரீடெஸ்ட் பண்ணுது. ஃபர்தராக அகைன் வந்து ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு செல்லிங்க்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது தான் வந்து இந்த இடம் வந்து இண்டிமேட் பண்ணுது. சரிங்களா, ஒரு சின்ன ஒரு கரெக்ஷன் வரும் அப்படிங்கிறது தான் எதிர்பார்ப்பு இந்த வீக்கு. சரிங்களா, ஒரு சின்ன ஒரு கரெக்ஷன் வந்துட்டு மேலே போணுச்சு அப்படின்னா ஃபர்தராக அகைன் வந்து ஒரு மேலே போகிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது நண்பர்களே. சரிங்களா, நம்ம சொல்லக்கூடிய தகவல்கள்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய நண்பர்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். நிறைய நண்பர்கள் நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமே வாட்ச் பண்ணிகிட்ருங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்களுக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிவிடுங்க. மற்றவங்களுக்கும் வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். சரிங்களா, ஃப்ரீ டிமாண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. மறக்காமல் ஃப்ரீ டிமாண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. வித்தின் ஒரு 1 ஹவர்லேயே வந்து உங்களுக்கு ஓப்பன் பண்ணி கொடுத்துருவாங்க, அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுத்துருவாங்க. யூஸ்ஃபுல்லாக இருக்கிறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபர்தராக ஏதாவது சந்தேகங்கள்லாம் இருந்துச்சு அப்படின்னா வாட்ஸ்அப்க்கான லிங்க் கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா டவுட்டை வந்து கிளியர் பண்ணிக்கலாம். மேலும் இன்னொரு இது பண்ணுற பயனுள்ள வீடியோவில் சந்திக்கும் வரை தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.